நபி அவர்களின் உயர்ந்த நற்குணம். மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த தூதர் எப்படிப்பட்டவர் என்பது உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த குண நலன்களைப் பற்றி குர்ஆனில் ஏராளமான இடங்களில் கூறுகிறான். சூரா கலம் வசனம் 4. நபியே, நிச்சயமாக நீங்கள் மகத்தான நற்குணமுடையவராக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் கற்றால் அவர்களுடைய மிக உயர்ந்த நற்குணங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்த இளம் வயது நபித்தோழர் அனஸ் ப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கூறிய செய்தியை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். நான் நபி அவர்களுக்கு 10 ஆண்டுகள் சேவகம் புரிந்தேன். மனம் வேதனைப்படும்படி என்னை பார்த்து முகம் சுழித்ததில்லை. இதை ஏன் செய்தாய் என்றோ, நீ இப்படி செய்திருக்கக் கூடாதா என்றோ அவர்கள் சொன்னதில்லை என்று அனஸ் பின் மாலிக் ரலி அவர்கள் கூறினார்கள். ஊர் மக்களிடமும் மற்றவர்களிடமும் நல்லவராக ஒருவரால் 10 வருட காலங்களுக்கு வாழ முடியும். ஆனால் தனக்கு பணிவிடை செய்யும் தன் வீட்டில் வாழ்பவருக்கு உண்மையான குணம் நிச்சயம் தெரிந்துவிடும். 10 வருடத்தில் ஒரு முறை கூட தன்னிடம் முகம் சுளித்தது இல்லை என்று அனஸ் ரலி அவர்கள் கூறும் அளவிற்கு மிகுந்த பொறுமை உடையவராகவும் மென்மையாக நடந்து கொள்பவர்களாகவும் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பும் பின்பும் அழகிய நற்குணங்கள் நிறைந்தவராகவே இருந்தார்கள். மக்காவில் உள்ள மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல் அமீன், சாதிக், அதாவது நம்பிக்கை கூறியவர், உண்மையாளர் போன்ற பட்டங்கள் சூட்டி அழைத்தனர். ஆரம்ப காலத்தில் ஏராளமான மக்கள் இஸ்லாத்தில் இணைவதற்கு நபியவர்களுடைய குணமும் காரணமாக இருந்தது. அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டுள்ள நபிமார்களில் சிலர் அவர்களுடைய கூட்டத்தார் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள். அதன் மூலம் அல்லாஹ் அக்கூட்டத்தார்களை வேரோடு அழித்தான் என்று நாம் படித்திருக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிகளாலும் தாயிப் மக்களாலும் பெரிதும் நோவினை செய்யப்பட்ட பொழுதும் அவர்கள் செய்த கொடுமைகளால் தான் நேசித்தவர்களை இழந்த சமயத்திலும் கூட அவர்களுடைய உம்மத்தினருக்கு எதிராக ஒரு முறை கூட துஆ கேட்டதில்லை. மாறாக ஒவ்வொரு தொழுகையிலும் அவர்களுடைய உம்மத்தினுடைய பாவ மன்னிப்பிற்காக துஆ செய்பவர்களாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.